ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவன் கைவிட்டாரோ? தேவ பக்தியின் வாழ்க்கையில் தேவனால் கைவிடப்பட்டது போன்ற வேளைகள் வருவது சகஜமே. எவ்வளவுதான் தேவ நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தால் கூட சில நெருக்கமான சூழ்நிலைகள் தேவன் கைவிட்டு விட்டாரோ என்று எல்லோரையும் எண்ண செய்துவிடும். ஆனால் தேவன் தம்மை உறுதியாக நம்பி தம்முடைய சித்தத்தின் பாதையில் நடக்கின்றவர்களை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஆனால் சில நேரங்களில் தேவன் நாம் எதிர்பார்த்தபடி எதையும் செய்யாமல் இருப்பதுண்டு. நமக்கு ஆதரவாக அவர் எதையும் செய்யாமல் மௌனம் சாதிப்பது உண்டு. ஆனாலும் நம்முடைய பார்வைக்கு அது தேவன் செயல்படாதது போன்றும் மௌனம் சாதிப்பது போன்றும் தோன்றினாலும் உண்மையில் தேவன் செயல்படாமல் இருப்பதில்லை. யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு அக்கிரமம் இழைத்த போது தேவன் யோசேப்பிற்கு ஆதரவாக எதுவும் செய்யாதது போலவே இருந்தது. அவன் போத்திபாரின் வீட்டில் அநியாயமாக பழி சுமத்தப்பட்டு தண்டிக்கப்பட்ட போது தேவன் மௌனம் சாதிப்பது போலவே இருந்தது. ஆனால் உண்மை அதுவல்ல. செயல்படாத காலங்கள் என எண்ணத்தக்க காலங்களிலும் தேவன் அவனுக்கு ஆதரவாக எதையோ செய்து கொண்டுதான் இருந்தார். தேவனுடைய பார்வையில் யோசேப்பிற்கு நிகழ்ந்தவை யாவும் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அளிக்க போகும் உயர்வுகளுக்கு அவசியமானவையாகவே இருந்தன. தேவனுடைய ஞானத்தின்படி தேவன் அமைதியாக யோசேப்பிற்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டேதான் இருந்தார். யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தனர். அவரை மிகுந்த வேதனைகளுக்கு உட்படுத்தினர். தேவன் அவைகளை தடுக்கவில்லை. இயேசுவுக்கு ஆதரவாக தேவன் அப்போது எதையும் செய்யவில்லை. என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசுவே கதறுகின்ற அளவிற்கு அங்கே காரியங்கள் நிகழ்ந்தன. ஆயினும் அது தேவன் கைவிட்ட காலமும் அல்ல, அவர் செயல்படாத காலமும் அல்ல. அவ்வித பாதைகள் வழியாக நடந்து அவ்வித துயர்களை அனுபவித்து கடந்து சென்றுதான் தேவ திட்டங்களை நிறைவேற வழி செய்ய முடியும். கைவிடப்படுவதை போன்று உணரத்தக்க சில நெருக்கங்களின் வேலையை அனுமதிக்காமல் தேவன் தம்முடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. எனவேதான் அந்த அமைதி நிலவியது. ஆனால் நன்மையான ஒன்று நிகழ அந்த அமைதி அவசியம் என கண்டார். ஆம், சோதனைகள் நம்மை தேவன் கைவிட்டு விட்டாரோ என்று எண்ணும்படி செய்துவிடலாம். ஆனாலும் தேவன் நம்முடைய நன்மைக்காக எதையோ அமைதியாக செய்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. சிந்தனைக்கு துணையாக இருக்கும் மனிதர்கள் விலகும் போதுதான் தேவன் மட்டுமே நம்முடைய நீங்காத நிலையான துணை என்பது நிரூபணம் ஆகிறது. துணையாக இருக்கும் மனிதர்கள் விலகும் போதுதான் தேவன் மட்டுமே நம்முடைய நீங்காத நிலையான துணை என்பது நிரூபணம் ஆகிறது.